டீமாண்டி காலனி 2 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டீமாண்டி காலனி 2ன்றது வந்து டீமாண்டி காலனி 1 எடுத்த அஜய் ஞானமுத்தே தான் வந்து இந்த படத்தையும் வந்து இயக்கியிருந்தாரு. அப்பயே வந்து டீமாண்டி காலனி 1 வந்து பார்த்தீங்கன்னா, பேய் ஸ்டோரியிலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து சூப்பராவும் இருந்தது. டீமாண்டி காலனி 1 இது வழக்கமா வந்து தமிழ் சினிமாவ பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வந்து சூப்பரா இருக்கும். பார்ட் 2 வந்து அத மொத்தமா வந்து ஸ்பாய்லர் பண்ணிட்டு போயிரும். வந்து வழக்கமா தமிழ் சினிமாவ பொறுத்தவரையும் பார்ட் 1 மூவி டேமேஜ் பண்ற மாரி தான் பார்ட் 2 மூவி வந்து அமைஞ்சிட்டுருக்கும். ஏதோ ஒரு சில படங்கள் தான் வந்து அடுத்தடுத்து வெற்றி அடையும். அந்த வரிசையில வந்து டீமாண்டி காலனி 2வும் வந்து அந்த இடத்த வந்து பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டீமாண்டி காலனில 1ல நடிச்ச அதே அருண்வினி தான் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து பிரியா பவானி சங்கரும், அருண்பணியும் வந்து லீட் ரோல் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டீமாண்டி காலனி 1 எங்க விட்டுச்சோ அங்கருந்தே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து ஒரு சைடு வந்து அந்த ஸ்ரீனி கதாபாத்திரத்தில நடிச்சிருந்த